Hi friends, welcome to day 9 of Excel. Day 9 of Excelல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒன் ஆனுவல் இயரோட ஒர்க்கிங் டேஸ் ஆர் ஹாலிடேஸ் நம்ம எப்படி பிளான் பண்ணுவோம். ஆக்சுவலாக நம்மளோட ஹோல் ஒர்க்கிங் டேஸ் தெரிஞ்சாதான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷெட்யூல் பண்ண முடியும். ஆஃபீஸாக இருக்கட்டும், ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், காலேஜஸ் எல்லா இடத்துலையுமே நம்ம டோட்டல் ஒர்க்கிங் டேஸ் கால்குலேட் பண்ணி தான் அந்த இயரோட அகாடமிக் கேலண்டரை நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ இப்போ வாங்க அது எப்படி எக்ஸல்ல கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நான் வந்துட்டு இயரோட ஃபர்ஸ்ட் டே 1st Jan அண்ட் 31st December கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கான ஃபார்முலா ஈக்குவல் டு நெட் ஒர்க் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸல் ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் ஹிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட். ஸோ ஸ்டார்ட் டேட் இயரோட ஃபர்ஸ்ட் டே அண்ட் எண்ட் டே இயரோட லாஸ்ட் டே and close bracket and enter. So enter கொடுத்தேன் அப்படின்னா 261 days. So weekends பொறுத்த வரைக்கும் சாட்டர்டே அண்ட் சண்டே நமக்கு வந்துட்டு ரிமூவ் ஆயிருக்கு. சப்போஸ் நீங்க ஆஃபீஸ்ல இருக்கீங்க பட் எனக்கு ஒன்லி சண்டே மட்டும்தான் ஆஃப், இல்லைன்னா நான் வேற கண்ட்ரில இருக்கேன் லைக் துபாய் இந்த மாதிரிலாம் இருக்கேன்னா அங்க வந்து ஃப்ரைடேஸ் ஆஃப் கொடுப்பாங்க. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஈக்குவல் டு நெட் work days. ஸோ செகண்டா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, டாட் இன்க்ளூஷன் பண்றதுக்காக INTL. ஸோ இது கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்பெசிஃபிக்கான வீக்கெண்ட்ஸை வந்து நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும், கஸ்டம் வீக்கெண்ட் பேராமீட்டர்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஓப்பன், ஸோ ஸ்டார்ட் டேட் கமா எண்ட் டேட் கமா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ வீக்கெண்ட்ஸ் நான் கொடுக்கணும். நான் வந்துட்டு என்னோட ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்லி சண்டே ஒன்லி ஆஃப் கொடுத்துக்கிறேன். ஸோ வந்துட்டு நம்பர் இஸ் 11. ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் அண்ட் என்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சண்டே மட்டும் ஆஃப்னா 13 days ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் சேம் லைக் தட் இப்போ எக்ஸாம்பிள் அதர் கண்ட்ரீஸ். ஸோ நெட் work days dot INTL ஃபார்முலாவை எப்பவுமே மறந்துடக்கூடாது. ஸோ ஸ்டார்ட் டேட் கமா எண்ட் டேட் கமா எனக்கு வந்து வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. ஸோ த நம்பர் இஸ் 7 அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர். ஸோ சேம் தான் 261 days கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒன்லி சண்டே மட்டும் ஒர்க் பண்ணா 313 days. ஸோ இப்போ இன்னொரு பாராமீட்டர் எனக்கு தெரியணும். அது என்னன்னா சம் ஸ்பெசிபிக் டேஸ் வந்துட்டு கவர்மெண்ட் ஹாலிடேஸா இருக்கும். லைக் ஸோ அந்த டேட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் த இயர் நியூ இயர் எப்பவுமே ஹாலிடேவா தான் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் இண்டிபெண்டன்ஸ் டே அண்ட் ரிபப்ளிக் டே இஸ் ஆல்வேஸ் holiday. So August 15 is always a holiday. Then 25th December, Christmas is always a holiday. Then random or date 14, 1, 20, 25 Pongal vechkalam. And other one is Diwali. Diwali is 20, 10, 20, 25. ஸோ சம் ரேண்டமான டேஸ் வந்து இப்போ எடுத்திருக்கோம். ஸோ எனக்கு இதுவுமே இன்க்ளூட் ஆகி எனக்கு எவ்வளோ லீவ்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ வாங்க இப்போ ஃபார்முலா பார்க்கலாம். ஈக்குவல் டு நெட் ஒர்க் டேஸ் டாட் INTL. ஸோ ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் டேட் கொடுத்துக்கிறேன், எண்ட் டேட் கொடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ நான் வந்துட்டு டிஃபால்ட்டா வந்து 1 தான் செட் ஆயிருக்கும். ஸோ சாட்டர்டே அண்ட் சண்டே, ஸோ ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து ஆஃபா இருக்கும். ஸோ நான் 1 கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிறது இந்த ஹாலிடேஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 1 to சாரி K9 சாரி. ஸோ ஆன்சர் வந்து 256 days கிடைச்சிருக்கு. ஸோ பிளாங்க் ஸ்பேஸும் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ ஒன் மோர் டைம் பார்த்துடலாம். நெட் ஒர்க்
days dot intl. So கொடுத்துட்டு open bracket. So start date, comma, end date, comma, default Saturday and Sunday off வச்சுக்கலாம். And the remaining holidays. So remaining holidays and the close bracket, enter. So 256 days. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களோட டேட்ஸ் கொடுத்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஒன்லி ஃப்ரைடே ஆர் ஒன்லி வெனஸ்டே, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி உங்களோட கேலண்டரை நீங்களும் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.